அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் டாக்டர் அப்துல் கலாமினுடைய நிறைவுரையை பார்ப்போம். இந்தியாவினுடைய முதல் செயற்கைக்கோள் ஏவுகலம் SLV-3 திட்டத்திலும் அக்னி திட்டங்களிலும் ஆழமான ஈடுபாடு கொண்டிருந்த என்னுடைய அனுபவங்கள் இந்த புத்தகத்தில் ஊடும் பாவமாக கலந்திருக்கின்றன. இந்த ஈடுபாடு தான் 1998 மே மாதத்தில் நடைபெற்ற முக்கிய சம்பவமான அணுகுண்டு வெடிப்பு சோதனைகளில் என்னை பங்கேற்க வைத்தது. விண்வெளி, பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி, அணுசக்தி என்ற 3 விஞ்ஞான அமைப்புகளிலும் பணியாற்றும் அரும்பெரும் வாய்ப்பும் பெருமையும் எனக்கு கிடைத்திருக்கிறது. மனிதர்களில் மாணிக்கங்களும் புதுமை தேடல் கொண்ட உள்ளங்களும் ஏராளமாக நிறைந்திருப்பதை இந்த அமைப்புகளில் பணியாற்றிய போது கண்டிருக்கிறேன். இந்த 3 அமைப்புகளும் ஒரு பொதுவான அம்சத்தில் ஒன்றுபட்டிருக்கின்றன. இதன் விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப நிபுணர்களும் தத்துவம் லட்சியங்களில் தோல்வியை சந்திக்கும் போது அச்சம் கொள்வது என்ற பேச்சுக்கு இடமில்லை. சிறந்த தொழில்நுட்பத்தையும் அதன் விளைவாக அபரீதமான வெற்றியையும் வழங்கக்கூடிய கற்றல் வித்தையினுடைய வித்துக்கள் தோல்விகளில்தான் சூழ்கொண்டுள்ளன. இவர்கள் எல்லாம் உயர்ந்த கனவு கலைஞர்கள். கடைசியில் இவர்களின் கனவுகள் மகத்தான சாதனைகளாக மலர்ந்திருக்கின்றன. இந்த 3 விஞ்ஞான நிலையங்களின் தொழில்நுட்ப பலத்தை ஒரு சேர பார்த்தோமேயானால் அது உலகத்தின் எந்த வளர்ச்சியடைந்த நாட்டினுடைய தலைசிறந்த ஆற்றலுக்கும் கொஞ்சமும் சளைக்காததாக இருக்காது. இந்த தேசத்தின் உயர்ந்த தொலைநோக்கு சிந்தனையாளர்களான பேராசிரியர் விக்ரம் சாராபாய், பேராசிரியர் சதீஷ் தவான், டாக்டர் பிரம்ம பிரகாஷ் என்ற மும்மூர்த்திகளுடன் பணியாற்றும் வாய்ப்பு பெற்றவன் நான். இவர்கள் எல்லாம் என் வாழ்க்கையை மிகவும் வளப்படுத்தினார்கள். பொருளாதார செழிப்பு, வலுவான பாதுகாப்பு என்ற 2 அம்சங்களுமே ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் இன்றியமையாதவை. பாதுகாப்பு அமைப்பு முறையில் நமது சுயசார்பு லட்சியம் 1995 செல்ஃப் ரிலையன்ஸ் மிஷன் இன் டிஃபென்ஸ் சிஸ்டம் 1995 என்பது நமது பாதுகாப்பு படைகளுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய அதிநவீன ஆயுத சாதனைகளை வழங்கும். நமது தேசத்தை வளர்ச்சிக்கும் வன்மைக்கும் இட்டு செல்லும் குறிப்பிட்ட சில திட்டங்களையும் வழிமுறைகளையும் தொலைநோக்கு 2020 த டெக்னாலஜி விஷன் 2020 வழங்கும். இந்த தேச கனவுகளில் விளைந்த நிஜ வடிவங்கள் தான் இந்த 2 திட்டங்கள். சுயசார்பு லட்சியம், தொழில்நுட்ப தொலைநோக்கு 2020 என்ற திட்டங்களினுடைய பலனாக நமது தேசம் வலுவான வளமான வளர்ச்சியடைந்த ஒரு தேசமாக உயர்வடையும் என்று நான் திட்டவட்டமாக நம்புகிறேன். அதற்காக பிரார்த்திக்கிறேன் என்கிறார். முடிவுரை. டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்றபின் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக திகழ்ந்தார். அவர் பணி முடிந்ததும் மீண்டும் ஜனாதிபதியாக இருக்க வலியுறுத்தினார்கள். ஆனால் அவர் மறுத்துவிட்டார். பின் கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களிடம் நம் நாடு வல்லரசாக கனவு காணுங்கள் என்றார். திடீரென ஜூலை 27, 2015 இம்மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்றார். ஒரு இஸ்லாமியர் நம் நாட்டை உலகறிய வியப்படைய செய்தார். இன்றைய இளைஞர்கள்தான் நாளைய அரசியல்வாதிகள். பெற்றோர்கள் தங்கள் மகன்களுக்கு மதசார்பற்றவர்களாக இருக்க அறிவுரை சொல்ல வேண்டும். நாம் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று பாகுபாடு கருதாமல் ஒற்றுமையாக மதசார்பற்றவர்களாக திகழ வேண்டும். வாழ்கை பிறப்பு சாதாரண நிகழ்வு, ஆனால் இறப்பு வரலாறு சொல்ல வேண்டும். அந்த
அவர் இறந்த வரலாற்றில் முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது. அவர் இறந்தது வரலாற்றில் முக்கியம் வாய்ந்ததாக இருந்தது. அன்றைய இந்திய உலகமே அங்கு வந்திருந்தது என்ற உலகத்தின் முக்கிய நிபுணர்கள் வந்திருந்தார்கள் என்றால் வியக்கத்தக்கது. அவருடைய உள்ளத்திற்காகவும் அவருடைய நல்ல எண்ணத்திற்காகவும் வண்ணத்திற்காகவும் உலக நாடுகளும் அவருடைய இழப்பை வருந்தினார்கள். வாழ்க இந்திய நாடு, வளர்க டாக்டர் அப்துல் கலாம் அவர்களினுடைய புகழ் இவ்வுலகம் உள்ளளவும். நன்றி.